காக்கையும் நரியும். ஒரு அடர்ந்த பசுமையான காட்டில் மிகவும் புத்திசாலியான ஒரு காக்கை வாழ்ந்து வந்தது. இந்த காக்கை தனது கூர்மையான அறிவு மற்றும் எச்சரிக்கையான இயல்பால் காட்டில் அனைவராலும் அறியப்பட்டிருந்தது. ஒரு பொழுது அது ஒரு உயரமான மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்தது. அதன் வாயில் ஒரு புதிதாக கிடைத்த மணமான ரொட்டி துண்டு இருந்தது. அந்த ரொட்டியின் சுவையில் மனத்தை அனுபவித்தபடி காக்கை மகிழ்ச்சியுடன் காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தது. மரத்தின் கிளைகளுக்கு இடையே சூரிய ஒளிப்பட்டு ஜொலித்து கொண்டிருந்தது. காக்கையின் மனம் இன்பத்தில் திளைத்தது. அப்போது அந்த மரத்தின் அருகே ஒரு தந்திரமான நரி நடந்து வந்தது. நரியின் கண்கள் காக்கையின் வாயில் இருந்த ரொட்டி துண்டை பார்த்தவுடன் அதன் வயிறு பசியால் குறுகுறுத்தது. இந்த சுவையான ரொட்டியை எப்படியாவது என் வசப்படுத்த வேண்டும் என்று நரி மனதில் திட்டமிட்டது. நரி தனது புத்திசாலித்தனத்தையும் தந்திரத்தையும் பயன்படுத்தி ஒரு சூழ்ச்சியான திட்டத்தை உருவாக்கியது. நரி மரத்தின் அடியில் நின்று காக்கையை பார்த்து இனிமையான தேனருகும் குரலில் பேசத் தொடங்கியது. "ஓ அற்புதமான காக்கையே" என்று நரி கூறியது. "உனது கருமையான இறகுகள் சூரிய ஒளியில் வைரம் போல் பளபளக்கின்றன. இந்த காட்டில் உன்னை போன்ற அழகிய பறவையை நான் இதுவரை பார்த்ததில்லை. உனது தோற்றம் உண்மையிலேயே மனதை கவர்கிறது." காக்கை இந்த புகழ்ச்சியை கேட்டு மனதுக்குள் கொஞ்சம் பெருமைப்பட்டது. ஆனாலும் அது தனது எச்சரிக்கையை இழக்கவில்லை. ரொட்டியை வாயில் இறுக்கமாக பிடித்தபடி நரியை ஒரு கண்ணால் சந்தேகத்துடன் பார்த்தது. நரி காக்கையின் எச்சரிக்கையை உணர்ந்தாலும் தனது திட்டத்தை மேலும் மெருகூட்டியது. "அழகிய காக்கையே" என்று நரி தொடர்ந்தது, "உனது அழகு ஒரு புறம் இருக்க, உனது குரல் இந்த காட்டிலேயே மிகவும் இனிமையானது என்று அனைவருக்கும் பேசிக்கொள்கிறார்கள். தயவு செய்து ஒரு பாடல் பாடி உனது தெய்வீக குரலை எங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டாயா? உனது குரலை கேட்காமல் இந்த காடு முழுமையடையாது. உனது பாடலை கேட்க நான் ஆவலாக இருக்கிறேன்." இந்த இனிமையான வார்த்தைகள் காக்கையின் மனதை மெல்ல மெல்ல மயக்கத் தொடங்கின. "நான் உண்மையில் இவ்வளவு திறமையானவனா? எனது குரல் இந்த காட்டில் புகழ் பெற்றதா?" என்று காக்கை மனதில் எண்ணியது. புகழ்ச்சியின் மயக்கத்தில் அது தனது எச்சரிக்கையை மறந்து உலகுக்கு தனது குரலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசையில் மூழ்கியது. காக்கை பெருமையுடன் வாயை திறந்து "கா கா" என்று உரக்க கத்தியது. அந்த நொடியில் அதன் வாயில் இருந்த ரொட்டி துண்டு கீழே விழுந்தது. நரி இதற்காகவே காத்திருந்தது. அது மின்னல் வேகத்தில் குதித்து விழுந்த ரொட்டியை வாயில் கவ்விக்கொண்டது. பின்னர் காக்கையை பார்த்து கேலியாக சிரித்தபடி கூறியது, "ஓ காக்கையே, உனது குரல் உண்மையிலேயே இனிமையாக இருக்கிறது. ஆனால் உனது அறிவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இந்த ரொட்டி இப்போது என்னுடையது." ரொட்டியை மகிழ்ச்சியுடன் விழுங்கிவிட்டு நரி குதித்து ஓடி காட்டின் அடர்ந்த பகுதியில் மறைந்தது. காக்கை மரத்தின் கிளையில் தனியாக அமர்ந்து தனது முட்டாள்தனத்தை எண்ணி வெட்கப்பட்டது. நரியின் இனிமையான வார்த்தைகளில் மயங்கி தனது ரொட்டியை இழந்து விட்டேன் என்று வருந்தியது. அந்த தருணத்தில் காக்கை ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. இனிமேல் யாருடைய புகழ்ச்சியையும் முழுமையாக நம்பாமல் எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பேன். இனிமையான வார்த்தைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உறுதியான மனதில் தீர்மானித்தது. நீதி: புகழ்ச்சியில் மயங்காமல் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இனிமையான வார்த்தைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் தந்திரமான நோக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும்.